தமிழ் கலாட்டா ஸ்டுடியோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்துட்டு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரண்மனை பார்ட் 4ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அரண்மனை 1லேருந்து 2 இப்போ 4 வரை கடந்து வந்துட்டாரு சுந்தர்சி. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சுந்தர்சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த படத்தை இயக்கவும் செஞ்சிருக்காரு. இவர் மட்டுமா அந்த படத்துல நடிச்சிருக்காரு, ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தமன்னா, ராசிகண்ணா, விடிபி கணேஷ், கோவை சரளா, யோகி பாபுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமன்னா வந்துட்டு சுந்தர்சியோட தங்கச்சியா இருக்காங்க. இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல உள்ள பெத்தவங்களோட சம்மந்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தனியா அவங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா அவங்க குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தமன்னாவோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு தலைக்கீழான ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயம் நடக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தர்சி பார்க்க போகும்போது அங்க மர்மமான விஷயங்கள் நடக்குது. அந்த மர்மமான விஷயம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, தன்னோட தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட பாதி கதைங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு சம்மருக்கு ஒரு ட்ரீட்டா இருக்குமா, நாங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா அப்படின்னு நீங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லி ஆகணும். சுந்தர்சியை பொறுத்த வரையும் எப்படி பார்ட் 1 ரொம்ப பிரம்மாண்டமா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்திருந்தாரோ, அதே போல அடுத்தடுத்த பார்ட் 2 பார்ட் 3ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவரு அந்த இடத்துல இருந்து நழுவிட்டாரு அப்படின்னே சொல்லி ஆகணும். இந்த பார்ட் 4லயாவது அவர் ஜெயிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டைரக்டரா அவரோட வேலையை கன கச்சிதமா பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே அவரோட நடிப்புல இன்னும் கொஞ்சம் அவர் மெனக்கெட்டு இருந்தா அந்த படம் பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ்ஸான விஷயம், தன்னோட தோல்ல தான் ஒட்டுமொத்த கதையையும் தாங்கி நிற்கிறாங்க அப்படின்னா தமன்னா தான். தமன்னா பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவங்களோட நடிப்போட அந்த ஸ்கேல் அப்படி சொல்லுவாங்களே அப்படியே எகிரிக்கிட்டே போயிட்டு இருக்கு. கல்லூரி படத்துல எப்படி ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர்ல நம்ம தமன்னா நடிச்சிருந்தாங்களோ, அதே போல ஒட்டுமொத்த தியேட்டர்லயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா தமன்னாவோட அந்த எமோஷனலான விஷயங்கள் நிச்சயமா நம்ம எல்லாருமே கவர்ற விதத்துலதான் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இதுல பிளஸ்ஸான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தமன்னாவோட நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் திரைக்கதையை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க. எப்படி பார்ட் 2 பார்ட் 3ல விட்டதை இந்த இடத்துல பார்ட் 4ல பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா அந்த திரைக்கதையை கொண்டு போயிருக்கிறதால ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு போர் அடிக்காம கொண்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி ப்ரீ கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே ரொம்ப திகிலா பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னும் ஒரு ட்விஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல சிம்ரன் அதை தாண்டி குஷ்பு இவங்க 2 பேருமே நடனம் ஆடிருக்காங்க. கடைசி நம்ம பிதாமகன் படத்துலதான் நம்ம சிம்ரன் நடனம் ஆடி பார்த்திருப்போம். இந்த படத்துல இவங்க 2 பேருமே சேர்ந்து நடனம் ஆடி இருக்கிறதால எல்லாருக்குமே எதிர்பாராத ஒரு விஷயமாவே இருக்கு. நிச்சயமா சிம்ரன் ரசிகர்கள் இந்த படத்தை போய் பார்க்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னடா நம்ம சிம்ரன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கே தோண வைக்கும். இந்த படம் ராசிகண்ணாவும் நடிச்சிருக்காங்க. ராசிகண்ணாவுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னே சொல்லலாம். தமன்னாவோட கம்பேர் பண்ணும்போது ராசிகண்ணா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேரக்டர் மட்டும்தான் இந்த படத்துல கொடுத்துருக்க மாதிரி நமக்கு படம் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது. நடிப்பிலையும் சரி தமன்னா அண்ட் ராசிகண்ணா 2 பேருமே ஒரு கிளாமரான ஒரு ஹீரோயின்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க 2 பேருமே இந்த படத்துல தன்னோட கேரக்டர் என்னவோ அதை நல்லாவே நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி தமன்னாவை நம்ம சொல்லி ஆகணும். இதை தாண்டி காமெடி எப்படிங்க இருக்கு, இது ஒரு ஹாரர் படம். ஹாரர்லாம் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு. ஹிப்ஹாப் தமிழா சொல்லி ஆகணும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல்ல கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு திகிலான காட்சிகளை பார்க்கும் போதுமே பார்ட் 1ல விட பார்ட் 4 இன்னுமே நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு. நம்ம சுந்தர்சி ஒரு சீன்ஸ் எல்லாம் நல்லா பயங்கரமா செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த இதை தாண்டி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட திரைக்கதை சொல்லியாச்சு, சுவாரஸ்யமா இருக்கு. நகைச்சுவை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ எப்போதுமே சுந்தர்சி படம் அப்படின்னாலே அந்த ஒரு காமெடி சீன்ஸ்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த விதத்துல இந்த படத்துல காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பார்ட் 1ல பாத்தீங்கன்னா சந்தானம் நடிச்சிருப்பாரு இல்லையா, அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த படத்துல. அது பார்ட் 2ல சூரியன் நடிச்சிருப்பாரு. பார்ட் 3ல விவேக் அண்ட் யோகி பாபு 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே இந்த காமெடி அப்படிங்கிறது மக்கள் கிட்ட போய் எடுபடலை.
ஆனால் இந்த பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா கோவை சர்லா, விடிவி கணேஷ், யோகி பாபுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வச்சு அந்த காமெடியை பக்காவாக கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லி ஆகணும். என்னதான் வந்து பக்காவாக வந்து காமெடி கொடுத்துருந்தாலுமே ஒரு சில இடத்துல வந்துட்டு கொஞ்சம் வந்து நமக்கு தொய்வை ஏற்படுத்துது. இந்த காமெடி இந்த இடத்துல தேவைதானா அப்படிங்கிற மாதிரி நமக்கே அந்த இடம் வந்து தோண வைக்குது. ஒரு சில லாஜிக் மீறல்ஸ்லாம் வந்து எப்போதும் நம்ம படங்களில் பார்ப்போம் இல்லையா, அதுவும் இந்த படத்தில் இருக்கு. ஒட்டு மொத்தமாக வந்து சம்மருக்கு நாங்கள் போய் இந்த படத்தை வந்து பார்க்கலாமா ஃபேமிலியோட அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷோராக அரண்மனை பார்ட் 4 வந்து உங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயமா அந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ நீங்கள் அரண்மனை பார்ட் 4 பார்த்துட்டீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.